மே 17 இயக்கம் வழங்கும் தமிழ் கனலி செயற்பாட்டாளர் விருது. பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் 31 ஆண்டு கால சட்ட போராட்டம் நடத்தி தன் மகனை தூக்கு கயிற்றிலிருந்து விடுவிக்க செய்தவர். நீதிமன்ற வழக்குகளை தாண்டி தமிழீழ போராட்டம், தமிழ்நாடு நலன் சார்ந்த பல்வேறு போராட்டங்களில் பங்கு பெற்ற மனித உரிமை ஆர்வலர் அம்மா அற்புதம்மாள் அவர்களுக்கு தமிழ் கனலி செயல்பாட்டாளர் விருதினை வழங்குவதில் மே 17 இயக்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. அம்மாவை பற்றிய சிறு காணொளி. ஒரு தாய் தனது மகனுக்காக எவ்வளவு தூரம் போராட முடியும் என்பதற்கான நிகழ்கால சாட்சியே அம்மா அற்புதம்மாள். 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் பேரறிவாளன் கைது செய்யப்பட்டார். அந்த நாளில் இருந்து தன் மகன் நிரபராதி என்ற உண்மையை உலகிற்கு சொல்ல ஒரு தாய் தன் வாழ்நாளையே போராட்டமாக மாற்றிக்கொண்டார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதும் அதை எதிர்த்து நாடு முழுவதும் குரல் கொடுத்தார். மரண தண்டனைக்கு எதிரான மனிதாபிமான போராட்டத்தை அவர் தொடர்ந்து முன்னெடுத்தார். தமிழ்நாடு அரசு பேரறிவாளனை விடுதலை செய்ய பரிந்துரைத்த போதும் ஒன்றிய அரசு மற்றும் ஆளுநரின் தாமதம், அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக அவர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஆனாலும் இந்த தாயின் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியவில்லை. 31 ஆண்டுகள் நீண்ட சட்ட போராட்டம், நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டிய போராட்டம், நாடு முழுவதும் மக்களின் மனசாட்சியை எழுப்பிய குரல். அந்த அயராத போராட்டத்தின் பலனாக இறுதியில் பேரறிவாளன் விடுதலை பெற்றார். ஆனால் அற்புதம்மாள் அவர்களின் போராட்டம் அங்கேயே நிற்கவில்லை. என் மகன் மட்டுமல்ல, அதே வழக்கில் சிறையில் உள்ள மற்ற 6 பேரும் விடுதலை பெறும் வரை என் போராட்டம் தொடரும் என்று அவர் உறுதியுடன் அறிவித்தார். ஒரு தாய் நீதிக்காக சட்டத்தோடு போராடி வரலாறு படைத்தார். அவர்தான் அற்புதம்மாள். அவரது இந்த அயராத நீதி போராட்டத்தை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு தமிழ் கனலி விருது வழங்குவதில் மே 17 இயக்கம் பெருமை கொள்கிறது. அற்புதம்மாள் அவர்களை 2011 சந்தித்ததிலிருந்து இன்று வரை நான் அவரோடு இருக்கக்கூடிய உறவு என்பது அரசியலை கடந்த உறவாக இருக்கிறது. அவரது தொடர்ச்சியான போராட்டம் தமிழினத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விடுதலை போராட்டமாக அமைந்திருக்கிறது. இந்த விழாவிலே எங்களோடு பங்கெடுத்து 2 நாட்களும் பங்கெடுத்து இந்த விருதை ஏற்றுக்கொண்டதிலே எங்களது மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வார்த்தைகள் பகிருமாறு கேட்கிறோம். இந்த விழாவுக்கு வந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இன்று உழைக்கும் மக்கள் தினம். அது ஒரு சிறப்பான தினமாக இவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி ஏற்றுக்க முடியல. இன்னும் பெண்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு இது மாதிரி இயக்கங்களும் மற்ற முற்போக்கு கருத்துள்ள பிள்ளைங்களும் தயாராக தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் பெண்களை தான் சொல்லுவேன். அவங்க தான் சுமையை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஆண்களை கெடுக்கிறதே பெண்கள் தான் சொல்லுவேன் நான். இது செய்யாத அதை செய்யாதன்னு அவங்க தான் எல்லா பழியும் எல்லா பலுவையும் தனக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. இனிமேலாவது கொஞ்சம் அவங்களையும் ஆண்களையும் கொஞ்சம் வேலை வாங்க கற்றுக்கணும். ஆணுக்கு பெண் சமன் சொன்னால் மட்டும் போராது, அதை நடைமுறைப்படுத்தணும் யாராக இருந்தாலும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன். ஐயா நல்ல கண்ணுவுக்கு
மரியாதை செய்து இவங்க தொடங்கினாங்க நேற்று. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வாழ்ந்த சமகாலத்தில் நாம் வாழ்ந்தோம்ன்றதே ஒரு பெரிய பெருமை. இங்கே எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் திருமுருக காந்தியை பற்றி சொல்லணுன்னா என்னை பற்றி வேணான்னு சொல்கிறாரு. இயல்பாக நான் எல்லாருக்கிட்டையுமே பழகுவேன். நான் பார்த்த ஒருத்தரை நான் மறுபடியும் சந்தித்தேன்னா கண்டிப்பாக அவரோட இணக்கமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். என்னோடய இயல்பு அது. நான் எல்லாரையும் சமமாக தான் பார்த்துருக்கேன். யாரையும் நான் பிரித்தோ மற்றபடியோ பார்த்ததில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்த பின்னாடி இன்றைக்கி ஒரு கருத்து பதிவு பண்ணார் திருமுருகன் காந்தி. மே 17 இயக்கத்தில் யாருக்கும் பொறுப்பு கிடையாது, எல்லாம் சமுதாய பணியோடு இயங்கி செயல்படுறவங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் தேர்தல் அரசிக்கு போகிறவங்க இல்லை, எந்த பதவியும் எதிர்பார்த்து இதில் சேரலை நாங்கள் அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்தில் பதவி இல்லாத ஒரு பொறுப்பில்லாத ஒரு இயக்கம் நடக்குதுன்னா அது மே 17 இருக்கே அப்படின்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இன்றைக்கி நிறைய பிள்ளைங்கள்லாம் அதில் சேர்ந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கிறேன் எல்லாரையும் சேரணும்னு சொல்லி. அதையும் திருமுருக காந்தி பதிவு பண்ணார். உண்மையிலேயே இப்படி சமுதாயத்துக்கு மக்களுக்காக நாம் பாடுபடும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏதோ பிறந்தோம் இருந்தோம் சாப்பிட்டோம் ஓய்வாக தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இன்றைக்கி வைகோ ஐயா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது நான் அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது அவர் உடல் நலத்துக்கு சரியில்லைன்றது என்னோட கருத்து. அவர் ரொம்ப ஈழ பிரச்சனையை பேசும்போது அப்படி தான் ஆயிடுறாரு. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது அவர் உடல்நிலை கருதி. நான் அங்கே பக்கத்தில் இருந்தும் கூட சொல்லியிருந்தான், இந்த இவ்வளோ உணர்ச்சி வசப்படக்கூடாது, வேர்வெல்லாம் வருதுப்பா அவருக்கு அப்படின்னு. என்ன செய்தாலும் நாம் நம்ம உணர்வை அடக்க முடியாது. எல்லாரும் ஈழ பிரச்சனைன்னா எல்லாம் துடிக்கிறவங்க தான். நாம் தமிழரெல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம். இனிமேலும் திருமுருகன் தனியாக சொல்லக்கூடாதுன்னுவார். மே 17 இயக்கத்தை நாம் வலுப்படுத்தி இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் பாடுபடுறவங்களுக்கு நம்மாலான எந்த நிலையிலும் நம்மாலான உதவிகளை செய்து அவர்கள் பக்கம் நிற்க வேண்டியது நம்ம கடமையிலிருந்து உணர்ந்து செயல்படணும். இந்த மரியாதை கொடுத்த திருமுருகன் காந்திக்கு மே 17 இயக்கத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே என்னை பற்றி எனக்கு தெரியாது. இன்றைக்கி இவங்க சொல்லும்போது இது நாம தானா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா எந்த சுய உணர்வும் இல்லாததான் நான் ஓடினேன் 31 ஆண்டு. எனக்கு எதுவுமே இப்போ சொன்னால் கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் திருப்பவும் இவங்க எனக்கு நினைவுபடுத்தும் போது இப்படிலாம் இருந்தது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த திருமுருகனுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே சமயத்தில் ஒன்று தான், இந்த மேடையில் நாங்கள் ரொம்ப இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் ஹரிஹரன். அமைப்பு 2011 இருங்கம்மா. அமைப்பு 2011 எங்கள் அமைப்பினுடைய தோழன் ஹரிஹரனை சொன்னோம், மரண தண்டனைக்கு எதிரான போராட்டத்தில் அவள் விடுதலை வரை இயங்க வேண்டும் என்று சொன்னோம். அவன் இறக்கின்ற வரை, அவனுடைய இறுதி மூச்சு வரை அவன் ரொம்ப வம்பு பிடிச்சவன். எதுனா ஒன்று சொல்லிட்டா உடனே எதிர்கருத்தை பதிவு பண்ணுவான். நாங்கள் பயந்துக்கிட்டு இருப்போம், என்ன ஆகுமோ கேஸு, இவன் இப்படி சொல்கிறானே. ஆனால் அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் அவன் இறப்பு ரொம்ப கொடுமையானது. அந்த இறப்புக்கு நான் போனேன். அதுக்கு முன்னால் ஒரு 15 நாள் மேலே எங்கள் வீட்டில் இருந்தான் எங்களோட. அப்போ தான் அவனை பற்றி பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியுது என்னால். நாங்கள் சொல்லக்கூட சொல்லுவோம், டேய் ஆத்திரப்படாதரா, ஏன் இப்படி பதிவுலாம் போடுற, கொஞ்சம் நாசுக்காக போட கற்றுக்கோ, அரசு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் அவன் கேட்டவனே இல்லை. திருமுருக காந்தி நேற்றுக்கு கவனப்படுத்திட்டா அப்படின்னு நான் சொல்லிக்கினே இருந்தேன் எல்லாருக்கிட்டேயும். பேசு, அவனை பற்றி பேசு. ஹரிக்கு தான் நாங்கள் இந்த சமயத்தில் நினைவு கூறுறோம். அவன் இறுதி மூச்சு வரை, அவன் இறந்து போகக்கூடிய கடைசி நிமிடம் வரை தோழர்கள் கூட இருந்தாங்க. புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிக மோசமான உடல் நலம் சிதைந்து வலி உணர்வோடு இருக்கும் பொழுது கூட அவன் சொன்ன வார்த்தைகள், நான் இவருடைய விடுதலையை பார்க்காமல் போகிறேனே என்கின்ற கவலை தான். மே 17 இயக்க தோழன் என்றால் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுவான் என்பதற்கு எங்களுக்கு ஹரிதான் எங்களுக்கு
நன்றி.